கடலோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இந்திய கடலோர பாதுகாப்பு படை சார்பாக பேரிடர் மீட்பு மற்றும் அவசரகால உதவி ஆகியவற்றின் செய்முறை பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. கடலோர பாதுகாப்பு படையின் கப்பல்கள், படகுகள், சிறிய ரக விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வு பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. கடலோர பாதுகாப்பு படையின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடலோர காவல் படையின் பணி குறித்தும் அவர்களின் திறமை குறித்தும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக பொதுமக்களை பார்வையாளராக கொண்ட கடலோர பாதுகாப்பு படையின் சாகச நிகழ்ச்சி நடுக்கடலில் செய்து காண்பிக்கப்பட்டது. தண்ணீரை பீச்சியடித்துக் கொண்டு முன்னேறி வரும் இந்த கப்பல் கடலோர பாதுகாப்பு படையின் கப்பல்களில் ஒன்று. விபத்துகளின் போது சரக்கு கப்பல்களில் தீப்பிடித்துக் கொண்டால் தீயை அணைக்கவும் மாலுமிகளை மீட்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. கடற்பரப்பிற்கு மேலே வட்டமடித்து வரும் இந்த ஹெலிகாப்டர் கடல் விபத்துகளின் போது ஆபத் பாந்தவனாக செயல்பட்டு மீனவர்கள் மற்றும் கப்பல் சிப்பந்திகளின் உயிரை காப்பாற்றி விரைவாக கரைக்கு கொண்டு செல்லும் பணியை செய்து வருகிறது. இதோ சீறி பாய்ந்து வரும் இந்த படகு அந்நிய சக்திகள் நம் கடற்பரப்பிற்குள் நுழையாமல் பார்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் செயல்படுகிறது. தண்ணீரிலும் தரையிலும் பயணிப்பதே இந்த படகின் தனிச்சிறப்பு. சிறப்பு வாய்ந்த கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை கொண்டு வீரர்கள் நிகழ்த்திய சாகச நிகழ்வுகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது கோஸ்ட் கார்டில் நின்று பலவித ஆக்டிவிட்டீஸ்க்காக பலவித செயல்களுக்காக நம்மளுக்காக கஷ்டப்படுறப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கு அட் த சேம் டைம் நம்ம பெருமைப்படுறோம். எந்தவித பேரிடர்களையும் ஊடுருவல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் கடலோர பாதுகாப்பு படை தனது திறன்களை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அதன் கிழக்கு பிராந்திய தலைவர் சர்மா தெரிவித்துள்ளார். கடலோர பாதுகாப்பு படையிடம் இத்தனை ஆயுதங்களும் நவீன தொழில்நுட்பங்களும் இருந்தும் இலங்கை கடற்படையினால் அன்றாடம் தாக்கப்படுகின்ற தமிழக மீனவர்களை காக்க முடியாததன் காரணம் என்ன என்பது இங்கு பார்வையாளராக கலந்து கொண்ட பொதுமக்கள் முன்வைக்கும் கேள்வியாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ஆனந்த்.